நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யாரை வேணால் பாருங்கள், ஒரு 3 வருஷம் முன்னாடி சைக்கிளில் சுற்றிட்டு இருப்பான், நம்மக்கிட்டே சிங்கிள் டீக்கு காசு கேட்டிருப்பான். இன்றைக்கி பார்த்தா ரியல் எஸ்டேட்டும்பாங்க. எப்படி வந்தது? இதோ நம்ம ராகுல் காந்தி வந்து நின்னார். அவர் வந்த கார் வந்து 75 லட்ச ரூபாய் என்னமோன்னாங்க, பாதுகாவலர்லாம் இருந்தாங்க. அவர் வந்து கியூவில் நின்னார். அது அரசியல். நான் அவர்கிட்ட 4000 ரூபா இல்லையா? எனக்கு கெஜ்ரிவால் அவர்கள் பேசுகிறத பார்க்கும்போது அந்த அளவுக்கு நம்மளால் காமெடி பண்ண முடியலையோன்னு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது. கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு 200 ரூபா மொய் எழுதிட்டு 3/4 மணி நேரம் கீழே நின்று சாப்பிட்டு வரல. ஏன் ஒரு நாட்டுக்காக ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா க்யூவில் நின்னா என்ன இருக்கும்? இங்கே தமிழ்நாட்டில் 3 காலேஜ் மீனாட்சி காலேஜில் படித்த 3 பொண்கள் காலேஜில் லாரி ஏற்றி செத்து போயிட்டாங்க. 3 பொண்கள். அந்த லாரிக்காரன் வெளியில் வந்து இப்போ திருப்பி அதே லாரி ஓட்டிகிட்டு இருக்கான். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்த நடவடிக்கையுடைய முழு பலன் ஜனவரி 1ஆம் தேதி தெரியும். இந்த 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகள் வந்து செல்லாது அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு உங்களோட கருத்து என்ன? இப்போ நரேந்திர மோடி அவர்கள் 500 ரூபா 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொன்னால் அதை கைத்தட்டி வரவேற்கக்கூடிய முதல் நபர் நான். ஏன்னா என்கிட்ட பிளாக் மணி கிடையாது. ஜனங்க கஷ்டப்படுறாங்க. ஐயோ ரோட்டில் நிற்கிறாங்க ஜனங்க. பொய் எதிர்கட்சி போடுற கூக்குரல். ஏன் 2 நாள் நான் இதை இன்னி போயிட்டு வாங்க, கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு வாங்க, எல்லா இடமும் ஃப்ரீயாக தான் இருக்குது. முதல் நாள் பயந்துட்டாங்க. செல்லாது அப்படிங்கிற யாருக்கு செல்லாது? கருப்பு பணத்தை வைத்திருப்பவர்களுக்கும் கணக்கில் காட்ட முடியாதவர்களுக்கும் அவங்களுக்கு தான் அது செல்லாது. நீங்கள் உழைச்ச பணமே உழைச்சிருக்கீங்க, நியாயமான பணம், எல்லாத்துக்கும் கணக்கு வச்சுருக்கீங்க. ஆனால் அந்த பணத்தை கேஷாக வீட்டில் 2 லட்ச ரூபா வச்சுருக்கீங்களா, கொண்டு பேங்க்கில் போட்டிருங்க. என்ன முதல் 20-30 நாளைக்கு முதல் நாள் தான் 4000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இப்போது 24,000 ரூபா கொடுக்குறாங்க ஒரு வாரத்துக்கு. இன்றைக்கி 10,000 ரூபா எடுத்து 14,000 ரூபா எடுத்தால் நாளைக்கு வந்து மறுபடியும் 10,000 ரூபா எடுத்துக்கலாம். இந்த வாரத்துக்கு 24,000 ரூபாய்க்கு மேலே நடுத்தர மக்களுக்கு அவங்க சொல்கிறாங்களே, ஏழைகளுக்கு வாரம் 24,000 ரூபாய் ஏழைகள் செலவழிப்பாங்க. அத்தனை டீ கடையும் திறந்துருக்குல்ல. சில்லறை இல்லைன்னா எப்படி டீ கடை திறந்துருக்கும்? எல்லா டீ கடையிலையும் டீ விலையை 500 ரூபா ஆக்கிட்டாங்களா? பதறாங்க. யார் பதறாங்க? கோடியாக வச்சுருக்கிற எதிர்கட்சிக்காரங்களும் பாடுறான். சில சமயம் நம்ம ஆளுங்கட்சியில் சேர்ந்தால் கூட பதறலாம். பதறவங்க யாருமே நேர்மை இல்லாமல் அப்படியே வரி செலுத்தாமல் அரசாங்கத்தை ஏமாற்றி அந்த கருப்பு பணம் கள்ளப்பணமாக வைத்திருப்பவர்கள் தான் பதறாங்க. நம்ம நாட்டில் எவ்வளோ பணம் இருக்கோ அந்த பண அளவுக்கு தான் நம்மக்கிட்ட கோல்டு இருக்கும். கோல்டை விட தங்கத்தை விட அதிகமான பண இருப்பு எந்த நாட்டிலையும் இருக்காது. தங்கம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு தான் பணம் இருக்கும். ஆனால் இப்போது பாகிஸ்தான்லேருந்து வந்த கள்ளப்பணமும், பாகிஸ்தான்லேருந்து கள்ளப்பணம் வருதுன்னா பாகிஸ்தானில் எவனோ ஒரு தனியால் அடிக்கலை, பாகிஸ்தான் அரசாங்கத்தினுடைய நோட் அடிக்கக்கூடிய இடத்துல இந்தியாவினுடைய பணத்தை அங்கே அடித்து இந்தியாவுடைய ஒரு தேசத்தினுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கவும் அது பிளாக் மணி கிடையாது, அது ஃபேக் நோட்டு, கள்ளப்பணம். அந்த பணத்தை வச்சு துப்பாக்கி வாங்குறது, அதில் ஏமாந்து போகிறது யார்? ஏழைங்க தானே ஏமாந்து போகிறாங்க. யார்? அதை கரியா விற்கிற கிழவி, வேர்க்கல்ல விற்கிறவன், அவன் தான் 500 ரூபா நோட்டு கொடுத்தோன்னு அவன் ஆச்சரியப்பட்டுக்கிறான். நம்மக்கிட்ட 500 ரூபா கொடுக்குறாங்களே, பரவாயில்லப்பா நீ 200 ரூபா வச்சுக்கோ, சும்மா எனக்கு உங்ககிட்ட எவ்வளோ சில்லறை இருக்கோ கொடுன்னா, ஐயோ எவ்வளோ நல்ல மனுஷன் நினைக்கிறான். திருட்டு பசங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அப்போது இந்த கணக்கெல்லாம் எடுத்து பாருங்கள். நம்ம ஊரில் இருக்கிற தங்கத்தை விட பண மதிப்பு ஜாஸ்தி. 16 பேர் இந்தியாவில் இருந்து போனதுக்கு அப்படி சத்தம் போடுற கட்சிக்காரங்க இங்கே தமிழ்நாட்டில் 3 காலேஜ் மீனாட்சி காலேஜில் படித்த 3 பொண்கள் அதை கிண்டிக்கிட்ட காலேஜில் லாரி ஏற்றி செத்து போயிட்டாங்க. 3 பொண்கள். அந்த லாரிக்காரன் வெளியில் வந்து இப்போ திருப்பி அதே லாரி ஓட்டிகிட்டு இருக்கான். அதை பற்றி யாராவது கேட்டாங்களா? அந்த லாரிக்காரனுடைய டிரைவிங் லைசன்ஸை லைஃப் டைம் முழுக்க அவங்க பேன் பண்ணியிருக்க வேணாம்? அதுக்கு இந்த கட்சிகள்லாம் என்ன நடவடிக்கை இருந்தது? அப்போ அந்த குழந்தைங்களோட பெற்றோர்களுக்கு அவங்களுக்கு மட்டும் லைஃப் டைம் முழுக்க சோகம். அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்களா? அவங்க ரோடு ஓரமாக போனவங்க மேலே ஏற்றி கொண்டுட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்கள். உடனே நம்ம மோடி எப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு. ஆனால் இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் மோடியை வந்து யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்க தெரியுமா? நேர்மையாக இருக்கிறவங்களும், கருப்பு பணத்தை ஆதரிக்காதவங்களும், கருப்பு பணம் இல்லாட்டா நம்ம நாடு நல்லா வரும்னு நினைக்கக்கூடிய, அதாவது 128 கோடி பேரில் கிட்டத்தட்ட 127 கோடி பேருக்கு மேலே அவர் ஆதரிக்கிறாங்க.
இந்த ரூ. 1000, ரூ. 500 நோட்டுகள் வந்து செல்லாது அப்படின்னு சொன்னாங்க. இது மூலமா ஒரு நல்ல இன்கம் வரும். கருப்பு பணத்தெல்லாம் ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து ஒரு பிளானிங்கோட செய்யப்பட்டது தான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவர் என்ன சொல்லியிருக்காரு? தயவு செஞ்சு ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு. பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்க சொல்லியாச்சு. ஆதார் கார்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. ஆதார் கார்டில் இணைக்காதவங்களுக்கு கேஸ் மானியம் கட் ஆகிடும் சொல்லியாச்சு. கேஸ் மானியம் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே போயிடும் சொல்லியாச்சு. அதனால் உங்கள் பேரில் யாராவது கேஸ் வாங்கினா கூட அந்த மானியம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அப்போ அவனால் வாங்க முடியாது. அப்போ இது எல்லாமே வெள்ளையாக்கிறக்கூடிய. அப்புறம் பேன் கார்டு நம்பர் ஆதார் நம்பரோடு சேரும். அதன் பிறகு டிரைவிங் லைசன்ஸ் ஆதார் நம்பரோடு சேரும். இன்றைக்கி நீங்கள் ஆதார் கார்டை காமிச்சு ஒரு பேங்க்கில் போய் 4000 ரூபா வாங்கிட்டீங்கன்னா இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே இந்தியாவில் எந்த பேங்க்குக்கு போனாலும் நீங்கள் வாங்கியிருக்கீங்களே மயிலாப்பூரில் ERA அது வந்துடும். அது இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே வந்துடும். பார்ட்டிசிபேட்டரி நோட்டுன்னு ஒன்று இருக்குது. வெளிநாட்டில் இங்கே கள்ளத்தனமாக போட்ட பணத்தை அங்கே அடையாளமே தெரியாத ஒரு நபர் மூலம் நம்ம ஊருக்கு அனுப்பிச்சு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் அடுத்தது அதில் வரும். பினாமி சட்டம். இப்போ உங்ககிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்கா, உங்கள் டாக்குமெண்ட்டை வந்து உங்கள் ஆதார் கார்டோடு சேர்த்து உங்கள் டாக்குமெண்ட்டை போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் உலகத்தில் வேறு எவனுமே உங்கள் ஆதார் கார்டும் உங்கள் முகமும் உங்கள் கைரேகையும் இல்லாமல் அந்த பத்திரத்தை இன்னொருத்தர் பேரில் பதிவு பண்ண முடியாது. இதெல்லாம் எவ்வளோ நியாயமாக இருக்கிறவங்களுக்கு தானே பாதிப்பு. அமெரிக்காவில் அப்பா அம்மா இருக்காங்க, இங்கே அமெரிக்கா பையன் இருக்கான், இங்கே அப்பா அம்மா இருக்காங்க. யாரோ என்னுடைய 6 கோடி ரூபா லேண்ட் எடுத்துக்கிட்டான், 8 கோடி ரூபா லேண்ட் எடுத்துக்கிட்டான்லாம் இனிமேல் பண்ண முடியாது. யாரை வேணால் பாருங்கள், ஒரு 3 வருஷம் முன்னாடி சைக்கிளில் சுற்றிட்டு இருப்பான், நம்மக்கிட்டே சிங்கிள் டீக்கு காசு கேட்டிருப்பான். இன்றைக்கி பார்த்தா ரியல் எஸ்டேட்டும்பாங்க. எப்படி வந்தது? நான் ஒரு 1.5 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். செம்மஞ்சேரியில் இந்த சத்யபாமா காலேஜுக்கு முன்னாடி எனக்கு 1 ஏக்கர் லேண்ட் இருக்குது. தமிழ்நாடு குளோபல் ஹாஸ்பிட்டல் வாசலில் 4 கிரவுண்ட் இருக்குது. ஒன்று வந்து 18 கோடியோ 20 கோடியோ, இன்னொன்று 8 கோடி ரூபா. ஆனால் இன்னி வரைக்கும் யாரும் வாங்கலை. ஏன்? ஃபுல்லாக எனக்கு செக்கு வேணும்னு சொல்லியிருக்கேன். 20,000 ரூபாய்க்கு மேலே யாருமே கேஷ் வாங்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 20,000 ரூபா வாங்கலாம். முதல்ல சட்டத்தை தெரிஞ்சுக்கங்க. போன வாரம் தான் நான் வீட்டை விற்றேன், 10 லட்ச ரூபா கேஷ் வச்சுருக்கேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க. வீட்டை விற்றுட்டேன், 10 லட்ச ரூபா கேஷ் கொடுத்தாரு, பேங்க்கில் போட்டுருங்க. அதுக்கு உண்டான வரியை கட்டிட்டு போயிடுங்க, சரியாக போச்சு. ஏன் பயப்படுறீங்க? அதை எப்படி கள்ளப்பணமாக மாற்றுறது? 100 ரூபாய்க்கு 50 ரூபா கொடுப்பான், 40 ரூபா கொடுப்பான். ஏன்? எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம சரி செஞ்சுக்கணும். தவறு செய்யாதவனே வாழ்க்கையில் இருக்க முடியாது. எல்லோரும் மகாத்மா காந்தி கிடையாது. மகாத்மா காந்தியே 16 வயசு வரைக்கும் வேறு மாதிரி தான் இருந்தார். அப்புறம் தான் அவர் மாறினார். அதுக்காக சொல்கிறேன், நான் நல்லா இருந்தால் என் பசங்க நல்லா இருப்பாங்க. நான் யாருக்கும் கெடுதல் பண்ணலைன்னா என் குடும்பம் நல்லாயிருக்கும். நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா. இப்போ இதில் கஷ்டப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தா பேங்க் வாசலில், ஏடிஎம் வாசல்லாம் நீண்ட க்யூவில் நிற்கிறவங்கலாம் பார்த்தா நார்மலான பீப்புள் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சார் எல்லாருமே பப்ளிக் சார். நீங்கள் பப்ளிக் இல்லையா? நான் பப்ளிக் இல்லையா? இதோ இவர் பப்ளிக் இல்லையா? அவர் எல்லோரும் பப்ளிக் தான். உங்களுக்கு சாதாரண நாளில் கரண்ட் இல்லாதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் உங்களுக்கு கரண்ட் கொடுக்காத போது ஏடிஎம் வேலை செய்யுமா? சொல்லுங்கள். வலசரவாகம் அப்போ அந்த இடத்துலலாம் வெள்ளம் சூழ்ந்தது, அன்றைக்கெல்லாம் ஏடிஎம் வேலை செஞ்சுதா? உங்கள் செல்ஃபோன் வேலை செஞ்சுதா? அப்போ நார்மல் பப்ளிக் பாதிக்கப்படலையா? அப்படி நினச்சிக்கோங்க. நம்ம வீட்லேயே யாரோ ஒருத்தர் இருக்காங்க, திடீர்னு செத்து போட்டாங்க. யாரை கேட்டு நீ சொல்லாத செத்து போனேன்னு அவரை போட்டு அடிப்போமா? அந்த பாதிப்புலேருந்து எப்படி வெளில வருது, எப்படி சரி பண்ணுறது, அடுத்த காரியம் என்ன, அடுத்தது என்ன அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். வாட் நெக்ஸ்ட்? நடந்ததை பற்றியே பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது அரசியல்வாதிகள் பேசலாம், கட்சிக்காரங்க பேசலாம், ஜனங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தானே ஜனங்க வந்து அந்த எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு நினைக்கிறாங்க. டெய்லி காலத்தில் எந்த நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக நாம் யாருக்கு போடலாம், அதாவது 2019 வர எலெக்ஷனுக்கு யாராவது யோசிச்சிருக்காங்களா? ஜனங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த பாதிப்பு நிரந்தர பாதிப்பு இல்லை. இது ஒரு 2 நாள் பாதிப்பு. இந்த கியூல பெரிய பாலிட்டிஷியன்ஸோ இல்லை பெரிய பணக்காரங்களோ நடிகர்களோ இந்த மாதிரி யாருமே அந்த கியூல வந்து நிற்கல. ஏங்க பெரிய ஆளுங்க லைன்லையே நிற்கல? இதோ நம்ம ராகுல் காந்தி வந்து நின்னார். அவர் வந்த கார் வந்து 75 லட்ச ரூபாய் என்னமோன்னாங்க, பாதுகாவலர்லாம் இருந்தாங்க. அவர் வந்து கியூவில் நின்னார். அது அரசியல். நான் அவர்கிட்ட 4000 ரூபா இல்லையா?
அவர்கிட்ட கார்டு ஸ்வைப் கார்டு கையில் கார்டு இருந்தால் எங்கே வேணால் போய் டீ குடிக்கலாம், எங்கே வேணால் சாப்பிட்டு போகலாம். அப்புறம் என்ன இருக்குது? டெபிட் கார்டு இருக்குது, கிரெடிட் கார்டு இருக்குது, எல்லாத்தையும் அப்படி கொண்டுறாங்க. எல்லா பரிமாற்றங்களையும் வெள்ளையாக்கக்கூடிய சூழ்நிலை. அதான் அன்றைக்கி எல்லா நகை கடையில் ராத்திரி 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் போய் நகை வாங்கினாங்க. அடுத்த நாள் இன்கம் டேக்ஸ் போய் எல்லா ஆர்டிஸ்ட்கையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கொடுங்க என்ன விலையாக இருந்தால் கொடுங்க, எல்லா எக்ஸ்பிரஷனோடையும் வந்திருக்கும்ல, அடுத்தது அவங்க வருவாங்க. அதுதான் சொல்கிறேன். இப்போது மொத்தமாக அது பழைய பணம் முழுக்க போயிடுச்சின்னு சொன்னாலே புது லைஃபு புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி நடக்கும். எல்லாம் நல்லது நடக்கும். நீங்கள் உலகத்திலேயே சிறந்த நாடு இந்தியா. இந்த நாடு தான் வல்லரசாகும், வேறு நாடு ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பணக்காரர்கள்லாம் ஸ்விஸ், வெளிநாடுகள் இந்த இடங்கள்லாம் வந்து பணத்தை பதுக்கி வச்சிருக்கும் போது அங்க இருக்கிற கருப்பு பணத்தை வெளியில கொண்டு வராம இந்தியாவில் இருக்கிற கருப்பு பணத்தை முதல்ல கொண்டு வரணும் அப்படின்னு வந்து இவங்க எடுத்த இந்த ஸ்டெப், இதுக்கு உங்களோட கருத்து என்ன? இப்போ இந்த ஆதார் கார்டு, பேன் கார்டு, இது பார்ட்டிசிபேட்டரி நோட்டு, அப்புறம் அடுத்தது வந்து ஷேர் மார்க்கெட்டு, இது எல்லாமே இன்டர்லிங்க்டு ஆகிடுச்சுன்னா அந்த வெளிநாட்டு பணம் அப்படியே போயிடும், அங்கேயே தான் இருக்கும், வரவே வராது இனிமேல். உலகத்திலேயே ஸ்விஸ் பேங்க்கில் மிக அதிகமாக மூலதனம் பண்ணவங்க நம்ம இந்தியன்ஸ் தான் சொல்கிறாங்க. ஆனால் மிக அதிகமான நஷ்டத்தை சந்திக்க போகிறதும் அதே இந்தியர்கள் தான். விஜய் மல்லையா சொன்னாங்க, விஜய் மல்லையா சொத்தெல்லாம் கான்ஃபிஸ்கேட் பண்ணிட்டாங்க. அப்படி தான் ஒவ்வொன்றா பண்ணிகிட்டே வருவாங்க. சும்மா வாய் பிடிச்சதோ மாங்க அப்படி என்ன வேணால் சொல்லலாம். நம்ம அவங்களுக்கு இவ்வளோ கொடுத்துட்டாங்க, இவங்களுக்கு இது இந்த இப்போது கொண்டு வந்த இந்த சட்டம் அதானிக்கும் பொருந்தும், அதே சமயத்தில் அம்பானிக்கும் பொருந்தும். யாராவது இந்த லோக்கல் கவுன்சிலர்லாம் எத்தனை பேர் தூக்கம் இல்லாத போயிருப்பாங்களோ. கடந்த 5 வருஷத்தில் மிக உச்சபட்ச பணக்காரர்கள் வந்து போன ராக்கெட் வேகத்தில் போனவங்க ரியல் எஸ்டேட்டையும் தாண்டி கவுன்சிலர்கள் தான். அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப பெரிய படிப்பு அறிவும் இல்லைன்னாக்கா இன்னும் கஷ்டம். பெட்ரோல் போட்டுக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ பெட்ரோல் போடுவாங்க? அப்புறம் கொஞ்ச நாள் பெட்ரோல் குடிக்கலாம், பெட்ரோலில் ரசம் வைக்கலாம், அப்படி தான் பண்ணலாம். இவ்வளோ தான் பண்ண முடியும். ஹாஸ்பிட்டலுக்கு ஃப்ரீ, வேணால் ஐசியூவில் போய் படுத்துக்கலாம். படுத்துக்கினா கொஞ்சம் நாளைக்கு திருப்பியும் அதுவும் 31 டிசம்பர் வரைக்கும் தான். ஜனவரி 1 புது நோட்டு கொடுன்னு கேட்பாங்க. ஸோ இதனுடைய இந்த நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்த நடவடிக்கையுடைய முழு பலன் ஜனவரி 1ஆம் தேதி தெரியும். தயவு செஞ்சு காத்துருங்க. சும்மா சேர்த்த வாரி இருக்கிற மாதிரி. ஆனால் ஜனங்க யாருமே விமர்சனம் பண்ணலை அவரை. பாதிக்கப்பட்டவர்கள், திருடர்கள், இந்த மாவோயிஸ்ட் குரூப்புக்கு எத்தனையோ 6000 கோடி ரூபாய்க்கு மேலே 7000 கோடி ரூபாய்க்கு மேலே அவங்கக்கிட்ட பணம் இருக்குங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்களாம் துப்பாக்கி, குண்டு, க்ளவுஸு எதுவுமே வாங்க முடியாது, முடிஞ்சு போச்சு. எல்லாருமே அந்த மாதிரி திருட்டு தொழில் மாதிரி பண்ணுறவங்க, இந்த கள்ளக்கடத்தல் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருமே புதுசாக மறுபடியும் ஆரம்பிக்கணும். அதுக்கு சொல்கிறேன். அந்த 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 மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனால் நம்ம டக்குன்னு இன்றைக்கி பட்டன் அமைக்கணும் அப்படியே மாறுறதுக்கு அவர் என்ன மேஜிக் பண்ணுறவரா? மோடி திட்டம். இந்த திட்டம் எங்கே ஆரம்பிச்சதுங்க நல்லா தெரிஞ்சுக்காங்க. உங்கள்கிட்ட காசே இல்லைன்னா கூட பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிங்க, ஆதார் கார்டு வாங்குங்கனர். நான் ஏன் வாங்கணும் அப்படின்னாங்க, அவஸ்தைப்படுறேன். நான் என்ன கேட்குறேங்க, ஃபுட்பால் மேட்ச் பார்க்குறோம், கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோம், குழந்தை அட்மிஷனு, ராத்திரியெல்லாம் போய் க்யூவில் நிற்கலை. நமக்கு பிடிச்ச நடிகர் படம் வருது, 4 மணி நேரம் க்யூவில் நிற்கலை. கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு 200 மொய் எழுதிட்டு 3/4 மணி நேரம் க்யூவில் நின்று சாப்பிட்டு வரல. ஏன் ஒரு நாட்டுக்காக ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா க்யூவில் நின்னா என்ன ஆகிடப்போகுது? இந்த க்யூவில் நிற்கணும், ஒரு சிஸ்டத்துக்குள்ளே வரணுன்னாலே நமக்கு கோவம் வந்தால் எப்படி? ஜப்பானில் போய் நீங்கள் யார் காலையாக முடிச்சா கூட அவன் சாரிம்மா, நீ முதிக்கிற அளவுக்கு என் காலை அங்கே வச்சுட்டேனே, தப்பாக எடுத்துக்காதேம்மா. நாம் என்ன பண்ணோம், நாம் நல்லா மிதிச்சுட்டு அப்படி திரும்பி நின்று படுத்துருப்போம். அவனுக்கு வலிக்குதா, வலிச்சா கத்துவானே, ஏன் கத்தலாமல், அப்போ வலியில் போலுக்குது அப்படின்னு நினச்சிப்போம். அது மனோபாவம். இதுக்கு தான் ஒரே விஷயந்தான். அடுத்த தலைமுறையாவது நல்லா இருக்காது. பள்ளிக்கூடத்தில் தனி மனித ஒழுக்கம்னு ஒரு கிளாஸ் வைக்கணும். மார்க் வாங்குறியா, மார்க் மட்டும் வச்சு என்ன பண்ணுறது? படித்த கிரிமினலாக வேணால் ஆகலாம். தனி மனித ஒழுக்கம் இல்லைன்னா வாழ்க்கையை நல்லா இருக்காது. ஏன் இன்றைக்கி கக்கன் காமராஜரை பற்றி பேசுகிறாங்க இன்றைக்கும்? அதுக்காரில் எத்தனை முதலமைச்சர் இருந்தாங்க? இந்த தனி மனித ஒழுக்கம் நல்லா இருந்தது பேசினாங்க. தனி மனித ஒழுக்கம் அது இல்லைன்னா நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்காது.
கெஜ்ரிவால் வந்து என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு அப்படின்னா, இது பாஜகவினருக்கு பெரிய சர்ப்ரைஸ்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்களுக்குலாம் ஏற்கனவே இந்த விஷயங்கள் தெரியும், பணத்தெல்லாம் அவங்க மாத்தியாச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? எனக்கு கெஜ்ரிவால் அவர்கள் பேசுகிறத பார்க்கும்போது அந்த அளவுக்கு நம்மளால் காமெடி பண்ண முடியலையோன்னு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது. அதுதான். ஏன்னா நம்முடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கார், அவரே சொல்கிறார், எனக்கே 7:30 மணிக்கு தான் தெரியும் இந்த விஷயம் அப்படின்றாரு. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் சொல்லிவிடுவாங்கன்னா, நீங்கள் பாருங்கள், யாரெல்லாம் பணம் வச்சுருக்காங்களோ அவங்க பாஜகக்காரங்களாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து காங்கிரஸாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும், டிஎம்கேயாக இருந்தாலும் பிஎம்கே யாராக இருந்தாலும் சரி, கருப்பு பணம் வச்சுருக்க முகத்தில் ஒரு மாதிரி ஒரு இந்த ரேகை ஓடும். வந்து அந்த நெருக்கத்துக்கு ஏற்ப ஒரு மாதிரி நம்ம பிரைம் மினிஸ்டரை திட்டுவாங்க, எதிர்கட்சினா வாய்க்கு வந்த மாதிரி பேசுவாங்க. கொஞ்சம் நெருக்கமாக இருக்க இப்படி அவசரப்பட்டு செஞ்சுருக்கக்கூடாது, சொல்லியிருக்கலாம். கொஞ்சம் ஜனங்க பாவம் கஷ்டப்படுறேன். யார் ஜனங்க? பொண்டாட்டி குழந்தைங்க, அவங்க தான் ஜனங்க. அதான் என்ன பண்ண முடியும். எதுவுமே கஷ்டங்கிறது வந்து சின்ன கல் மாதிரிங்க. நாகேஷ் ஒரு படத்தில் சொல்லுவார், கஷ்டங்கிறது ஒரு சின்ன கல் மாதிரி, கண்ணுக்கிட்ட வச்சு பார்த்தா உலகத்தையே மறைச்சிடும், காலடியில் போட்டு முடிச்சுட்டா அப்படி ஒன்று இருக்கிறதா நமக்கு தெரியாது. இதுதான் லைஃப். ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நீளமான பேட்டியாக நான் இந்தியா கிளிட்ஸ், நியூஸ் கிளிட்ஸுக்கு கொடுத்துருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள். நான் புத்திசாலி அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த இன்டர்வியூ கொடுக்கல. நான் வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கேனோ, நான் என்ன அடாப்ட் பண்ணுறேனோ அதை நான் சொல்லியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனங்கிறது அண்டர்வேர் மாதிரி, அதை நாம் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம், எல்லாருக்கும் எடுத்து காட்டிகிட்டு இருக்க முடியாது. அதனால் நான் ரொம்ப புத்திசாலின்னு காட்டிக்க முயற்சி பண்ணுறதில்ல. ஆனால் எப்போவுமே நான் நேர்மையானவனாக இருக்கேன். ஆனால் அந்த நேர்மையானவனாக இருக்கேங்கிறத பெருமைப்படுறேன். அதுதான் அந்த பெருமை. இன்றைக்கு வந்து இவ்வளோ பெரிய இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்த நம்முடைய பாரத பிரதமர் தான். அவர் மட்டும் இந்த கொண்டு வரலைன்னா நான் போய் இந்த இன்டர்வியூ கொடுத்துருக்க முடியாது. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதுபோல் பல சீர்திருத்தங்களை அவர் வரிசையாக கொண்டு போகிறார். அடுத்தடுத்த நடவடிக்கை தயாராக இருங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. அதனால் நேர்மையாக இருக்கிறவங்க, நாணயமாக இருக்கிறவங்க எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ இன்கம் டேக்ஸ் கட்டிக்கிட்டே போகிறீங்களோ அப்போ தான் நீங்கள் தைரியமாக நடமாட முடியும். அப்போ தான் நீங்கள் அதிகமான சொத்துக்களை நேர்மையாக உங்கள் பேர்லேயே வாங்க முடியும். இதுதான் அடிப்படையான விஷயம். இதுதான் எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.